13 வயசு அந்த மாதிரி கல்யாணம் ஆகும்போது இவருக்கு 19 வயசு. இவர் தான் 10 வயசுலயே புரட்சி பேசினவர்ல, பகுத்தறிவு பேசினவர்ல. எது கல்யாணம் பண்ணாரு? எல்லா இடங்களிலும் கடவுள்களுடைய எல்லா இதை பாத்தீங்கன்னாலும் ஆண் பெண்ணுக்கு சரிசமம் கொடுத்தார். அர்த்தநாசீஸ்வரர் இருக்கு, அன்னைக்கே இருக்கு. நல்லா கவனிக்கணும் அந்த காட்சிய. சாப்பிட்ட கையால அந்த அம்மா வடிச்சுட்டு, உன் விருப்பம் எனக்கு முக்கியம் இல்லை, என்னை கூப்பிட்டு சோறு போடுறவங்க விருப்பம் தான் முக்கியம். இது பெண் உரிமையா? திருமதி முத்துலட்சுமி, மருத்துவர் முத்துலட்சுமியோட வாழ்க்கை வரலாறு புத்தகத்துல சத்தியமூர்த்தி அவர்களிடம் அந்த மாதிரி பேசின ஒரு வரி கூட கிடையாது. சங்க காலத்துல எத்தனை புலவர்கள் இருந்தாங்க, பெண்பார் புலவர்கள். நீங்க உடனே அன்னைக்கு பாத்தீங்களா 45 பேர், இன்னைக்கு 45 லட்சம், இதெல்லாம் இல்ல. அன்னைக்கு இருந்த மக்கள் தொகையில அன்னைக்கு ஊருக்கு 10 பேர் தான் படிச்சவனே இருந்திருப்போம். திருமதி துர்காசாரணி அம்மையார் புத்தகம் 2ஆம் பாகம் வெளியிட்டு இருக்கிறார். அதுல ஒரு பக்கம் வருது, அன்பு டிஎன் டாக்ஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் ஆய்வாளர், வரலாற்று ஆய்வாளர். நிறைய விஷயங்கள் நமக்கு எடுத்து சொல்லக்கூடியது, உண்மைய அழகா ஆதாரங்களுடன் சமர்ப்பிப்பதில் வல்லவர்னு சொல்லலாம். அவர் திரு கார்த்திக் என் சுவாமி அவர்கள். அவர்களை வரவேற்பதில் பெருமிதமடைகிறோம். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதமடைகிறோம். வணக்கம் மேடம். சார், நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நாட்கள்ல நிறைய விஷயங்கள் சமுதாயத்துல டே பை டே மாற்றங்கள் எல்லாமே வருது. ஒரு பக்கம் இந்த மாற்றங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இல்ல முன்னாடியே இருந்தது, சங்க காலத்திலேயே இருந்தது அப்படின்னு சொல்றவங்க ஒரு பக்கம். அப்படிலாம் இல்லைங்க, இந்த மாற்றங்கள் எல்லாமே பெரியார் அவர்கள் வந்த பிறகு சமுதாய மண்டல இந்த மண்ணிலேயே ஒரு புரட்சி ஏற்பட்டு அதனாலதான் இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்தது. அது பெண்ணியமாக இருக்கட்டும், சமூக நீதியாக இருக்கட்டும், அனைவருக்கும் எல்லோருக்கும் எல்லாமாக இருக்கட்டும், இது எல்லாமே பெரியார் தான் கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வையில நீங்க வரலாற்று ஆய்வாளர், நிறைய ஆதாரங்களை வச்சிருக்கீங்க. அப்படிங்கிற அடிப்படையில எது முதலில் வந்தது, எது பிறகு வந்தது? பெரியார் அவர்களினுடைய பாதையை பின்பற்றி வந்ததுதான் பெண்ணியம், அதற்கு பிறகுதான் மக்கள் இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்காங்களா? எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சார் சமூகத்துல? பெண்களுக்கான உரிமை, பெண்ணியம், பெண் உரிமை, பெண்களுக்கு முக்கியத்துவம், சமத்துவம் எல்லாமே நம்ம கிட்ட எந்த காலத்துல இருந்தும் இருக்கு. நம்ம இன்னைக்கு நேத்தி கொடுக்கல. நீங்க ராமாயணத்துல படிச்சீங்கன்னாலும் சீதையோட விருப்பப்படி இந்த வில்ல தூக்குறவனுக்கு தான் தன்னோட சீதையோட இஷ்டத்துக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி திரௌபதி விஷயத்திலையும் அப்படிதான் கொடுத்தாங்க. நீங்க அதுக்கப்புறம் நீங்க ராஜா காலத்துல பாத்தீங்கன்னாலும் சம்யுக்தா தான் என்ன சொன்னாங்களோ அதுபடிதான் போய் இஷ்டப்படி மாலை போடுவேன்னு சொல்லிதான் போட்டாங்க. நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம், சரிங்களா? சம்யுக்தா விருப்பப்பட்டவருக்கு மாலை போடுவாங்க, அதுல அவர் கடத்திட்டு வருவாரு. தான் படிச்சிருக்கோம், வரலாறும் சரி புராணங்களும் சரி. இதுல எந்த இடத்துல நம்ம பெண்களை குறைச்சு இஷ்டப்பட்டவங்களுக்கு மாலை போட்ட நாளையே பெண்ணியம் அப்ப இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா சார்? இல்ல, சொல்ல வரேன், அதான் சொல்ல வரேன். அதாவது பெண்களுக்கு முக்கியத்துவம் தரல, மரியாதை கொடுக்கல, இதுதான் பெண்ணியம், பெண் உரிமை. இன்னைக்கு இவங்க பேசுற பெரியாரிசம் பேசுற, நான் அதுக்காக சொல்றேன். ஒரு பெண் தனக்கு வரக்கூடிய கணவனை தன் விருப்பப்படிதான் தேர்ந்தெடுப்பேன் அன்னைக்கே சொல்லிட்டாங்க, சரிங்களா? இது நான் சொன்னது இதிகாசம் புராணத்துல இருந்து மகாராஜா காலத்துல. சரி, நீங்க 50 காப்பியங்கள் எடுத்துங்க. அதுல திருடனை பார்த்து திருடனை ராஜா ஆளுங்க கூட்டிட்டு போகும்போது, ஜெயிலுக்கு போகும்போது பார்த்து மேலேந்து பார்த்து அப்பா இவனை காதலிக்கிறப்பான்னு சொல்லும் போது அவங்க அப்பா போய் காசு கொடுத்து அவனை கூட்டிட்டு பண்ணதுதான் நம்முடைய 50 காப்பியங்கள்ல ஒரு காப்பியம், சரிங்களா? அதுக்கப்புறமா அவன் மலை மேல இருந்து தள்ளி விடுறதுக்கு போறாங்கிறதா அந்த திருந்தலை அப்படிங்கிறது. அந்த பெண்ணுக்கு உரிமை இருந்தது, சரிங்களா? மாதவி தன்னுடைய இஷ்டப்படி நடனமாடி தான் மாலை போட்டா அவன் தனக்கு உரிமையானவன், அவன் கூட போகணும்னு சொன்னது உரிமை இருந்ததா இல்லையா? பெண்ணுக்கு, அதாவது பெண்ணுக்கு விருப்பப்பட்டதை செய்யக்கூடியது பெண் உரிமை. பெண் தனக்கு விருப்பப்பட்டதை செய்யக்கூடியது பெண் உரிமை. சரி, நீங்க சங்க காலத்துல எத்தனை புலவர்கள் இருந்தாங்க, பெண்பார் புலவர்கள். நீங்க உடனே அன்னைக்கு பாத்தீங்களா 45 பேர், இன்னைக்கு 45 லட்சம், இதெல்லாம் இல்ல. அன்னைக்கு இருந்த மக்கள் தொகையில அன்னைக்கு ஊருக்கு 10 பேர் தான் படிச்சவனே இருந்திருப்போம். அதுல 2 பெண்கள் படிச்சிட்டு இருக்காங்க. பெண்பார் புலவர்கள் இன்னைக்கு நிறைய இருந்தாங்க. சரி, எல்லா இடங்களிலும் கடவுள்களுடைய எல்லா நீங்கள் இதை பாத்தீங்கன்னாலும் ஆண் பெண்ணுக்கு சரிசமம் கொடுத்தார். அர்த்தநாசீஸ்வரர் இருக்கு, அன்னைக்கே இருக்கு. சரி, எதுவுமே இல்ல. நீங்க ராமாயணத்துல கைகேயி கேட்ட வரத்துக்கு உடனடியா தசரதர் இந்தாங்க, சரிம்மா நீ சொன்னது வரத்தை கொடுத்துருங்க, உனக்கு அதுபடி ஒத்துக்கிறேன்னு பையனை காட்டுங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இவங்க நாங்கள் தான் பெண் உரிமை வாங்கி கொடுத்தோம்னு சொல்றாங்க இல்லையா? அந்த கதைக்கு வருவோம். இந்த கதைக்கு கேட்போம், இவர் யாருக்கு என்ன உரிமை வாங்கி கொடுத்தார், யாருக்கு என்ன உரிமை வாங்கி, ஏதாவது ஒரு சம்பவம் காட்டுங்களேன்.
சார், வைக்கம்ல மிகப்பெரிய போராட்டத்தை முன்னிறுத்தி தீண்டத்தகாதவர்கள் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கறதுல முன்னின்று போராடியவர் பெரியார் அவர்கள். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பல்வேறு இடங்கள்ல தன்னோட குரலை பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கான முன்னுரிமை கொடுக்கணும், பெண்களே உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க என்ன வேணா செய்யுங்க, ஒண்ணுமே நீங்க அந்த ஒரு ஃபாலோன்னு ஒரு கஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, நீங்க இதெல்லாம் பண்ணணும், உங்களுடைய படிப்பு உங்க ஃபேமிலியை சார்ந்து இருக்கணும், உங்களுடைய கல்யாணம் உங்க ஃபேமிலியை விருப்பப்பட்டு இருக்கணும், கல்யாணத்துக்கு பிறகு குழந்தை, அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சூழல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா இருக்கு, இல்லைன்னா போங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொன்னவரே பெரியார் தானேங்க. சூப்பர் சூப்பர், நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. ஒருத்தர் தான் சொன்னதை தன்னுடைய சொந்த வாழ்க்கையில ஃபாலோ பண்ணிருக்கணும், இல்ல அவருடைய வழித்தோன்றல்கள் ஃபாலோ பண்ணிருக்கணும். அப்பதான் அது கருத்து பெண் சமுதாயத்தை சேர்ந்தது. முதல் விஷயம், பெண்கள் தன்னுடைய உரிமைப்படி வாழ வேண்டும், இஷ்டப்படி தனக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும். ஈவேராவின் முதல் மனைவி நாகம்மையார் அப்படி வாழ்ந்தாங்களா? சைவம் சாப்பிடுவது கூட அந்த அம்மாவுக்கு உரிமை இல்லை. அந்த அம்மாவோட சாப்பாட்டுல கொண்டு போய் ஒரு தின்னு போட்ட எச்சி எலும்பு கொண்டு போய் போட்ட கதை இருக்கு, இவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலயே இருக்கு. அப்போ ஒரு சார் அப்படி எல்லாம் இருக்கா சார்? அவருடைய மனைவி கூட அவங்க விருப்பத்து கருணானந்தம் அவர்களுடைய புத்தகத்துல இருக்கு, சாமி சிதம்பரனார் புத்தகத்துல இருக்கு. ஈவேரா எழுதிய ஈவேராவின் வாழ்க்கை வரலாறுன்னு தமிழர் தந்தை தமிழர் வரலாறுனா இவங்க எழுதின புக்ல எழுதியிருக்காங்க. அதாவது அவருடைய மனைவி, இவர் அசைவம், அவருடைய மனைவி சைவம். அவங்க வந்து பூஜை பண்ணும் போது சைவம் தான் சாப்பிடுவாங்க. பூஜை பண்ணிட்டு இவங்க போய் இவருக்கு செஞ்சு கொடுத்துட்டு அந்த அம்மா குளிச்சுட்டு வந்து பூஜை பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க சமைச்சு. சைவம் சமைக்கும் போது இவர் திருட்டுத்தனமா போய் எச்சி எலும்பு போட்டது எந்த பெண்ணுரிமை? இவர் பெண்ணுரிமை போராடியா? சரி, ஒரு பெண் தனக்கு விருப்பப்பட்டதை செய்ய வேண்டும். கோவிலுக்கு போறாங்க, பின்னாடி போய் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி அந்த அம்மாவை வந்து பூசா ஊருக்கு வந்துருக்கிற பொண்ணு போய் கிண்டல் பண்ணுங்க, கேலி பண்ணுங்கன்னு பொண்டாட்டியை கேலி பண்ணி, எதுக்குன்னா கோயிலுக்கு வரவிடாம பண்றதுக்காக. இது பெண்ணுரிமை, இது அந்த அம்மாவோட விருப்பத்தை தடுத்தார பெண்ணுரிமையா? சரி, இதை விட்டுருங்க. அடுத்தது வந்து சமையலறை உடைப்போம், நான் வந்து பெண்கள் சமையலறை பக்கம் போகக்கூடாது, பெண்கள் எல்லாம் படித்து வர வேண்டும். இவர் அந்த அம்மா படிக்க வச்சாரா? போராட்டத்துக்கு வந்தாங்க களத்துக்கு, அது கள்ளுக்கடை போராட்டத்துக்கு வந்தாங்க, அப்படிங்கிறது வேற. அடுத்த கதைக்கு வருவோம். அந்த அம்மா படிக்க வச்சாரா? 13 வயசு அந்த அம்மா கல்யாணம் ஆகும்போது இவருக்கு 19 வயசு. இவர் தான் 10 வயசுலயே புரட்சி பேசினவர்ல, பகுத்தறிவு பேசினவர்ல, எது கல்யாணம் பண்ணாரு? சரி, இவருடைய வழித்தோன்றல் வச்சுக்கோங்க. அண்ணாதுரை அவர்கள் திருமணம் செய்த போது அவருடைய மனைவிக்கு 15 வயது. திரு கருணாநிதி அவர்கள் அவர் திருமணம் செய்த போது அவர்களுக்கு எல்லாம் வயது என்ன? 15, 16. நாவலர் நெடுஞ்செழியன் திருமணம் செய்த போது அவருடைய மனைவிக்கு வயது 15. இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் திருமணம் செய்த போது திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் 11வது படிச்சு, அப்பதான் ஸ்கூல் ஃபைனல் 10வது முடிக்கிறாங்க. அவங்களுக்கு திருமணம். பெண்களை படிக்க வைங்க, உங்க வீட்டு பெண்களை படிக்க வைங்க. ஏன் படிக்க வைக்கல? நீங்க எல்லாரையும் இப்படி பண்ணுவீங்க, ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பண்ண, உங்க வீட்டுல யாருமே பண்ண மாட்டாங்க. இந்த வரிசையில இவங்க எல்லாருமே ஈவேராவின் வாரிசுகள், அப்படியே அடிப்பொடிகள். எங்கள் தலைவர் ஈவேரான்னு சொன்னவங்க ஒருத்தர் கூட ஃபாலோ பண்ணல. சரி, பெண்கள் உங்கள் விருப்பப்படி இருங்கள், கர்ப்பப்பையை எடுத்து விடுங்கள், உங்களுக்கு தேவையான எடுத்துருங்க, பிள்ளையெல்லாம் பெத்துக்காதீங்க, கணவன் மனைவி உறவு என்பது இங்கே அடிமைத்தனம் அப்படின்னாரு. இவர் எது கல்யாணம் பண்ணாரு? சரி, சின்ன வயசுல தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேன். வயசான அப்புறம் 1954 எதுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாரு? 49ல எதுக்கு கல்யாணம் பண்ணாரு? 54 எதுக்கு பதிவு திருமணம் பண்ணாரு? மணியம்மையார எதுக்கு கல்யாணம் பண்ணாரு? நீங்க தான் அடிமைத்தனம், ஆணுக்கு பெண் அடிமை கூடாது, நீங்கல்ல எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? கேட்டா சொத்துரிமை, இது வந்து சொத்துக்களை கொடுக்கறதுக்காக கல்யாணம், நீங்க தான் ஒழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அது வரைக்கும் நீங்க சுயமரியாதை திருமணம் பண்ணி வச்சீங்களா? அப்ப அவங்க எல்லாம் என்ன பைத்தியமா? அவங்க வீட்டுல எல்லாம் சொத்துரிமை பிரச்சனையே வரலையா? நீங்க 1928 தொடங்கி, அதாவது முதல் சுயமரியாதை திருமணம் நடந்ததுங்க. நீங்க வரலாறு பார்க்கலாம், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். முதல் சுயமரியாதை திருமணம்ங்க. அது 2 மனைவிகள் ஒரே மேடையில அவர் 2 பேரை கல்யாணம் பண்ணாருங்க. இது வரலாறு. சரி, இதுல நீங்க யோசிக்கணும், அப்ப அவங்க எல்லாம் சுயமரியாதை திருமணம் தானே பண்ணாங்க. அவங்க வீட்டுல எல்லாம் சொத்து பிரச்சனை வரலையா? சொத்து பிரச்சனை வரலையா? அப்ப இவருக்கு மட்டும் சொத்து பிரச்சனை எங்க வந்துச்சு? 1949ல மணியம்மையார திருமணம் செய்யறேன்னு சொல்லி சுயமரியாதை திருமணம் சொல்லிட்டு 54ல போய் பதிவு திருமணம் பண்ணாரு. எதுக்கு பண்ணாரு? அந்த திருமணம் செல்லுபடி ஆகணும். அது அப்பதான் அது ரெஜிஸ்டர்ட் மேரேஜா இருந்தாதான் அது மத்தவங்களுக்கு. நீங்க அப்போல இருந்து பண்ணீங்களே சுயமரியாதை திருமணம், வாருங்கள் சுயமரியாதை திருமணம் வாருங்கள். நீங்க 67ல திமுக ஆட்சி வந்த பின்னாடிதான் அதை வந்து அங்கீகரிக்கிறாங்க. அப்ப அது வரைக்கும் நீங்க திருமணம் பண்ணி வச்சவங்க எல்லாம் பதிவு திருமணம் தானே போய் பண்ணாங்க. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? இவர்கள் சுயமரியாதை திருமணம் செய்தவர்கள் நீங்க பதிவு திருமணம் செய்தவர்கள் சொன்னீங்களா? ஏன் சொல்ல? அப்போ நீங்க என்ன மக்கள்கிட்ட சொல்ல வந்தீங்க? சுயமரியாதை திருமணம் அப்போதே அங்கீகரிக்கப்பட்டதுன்ற மாதிரி கொண்டு போனீங்க. அது பதிவு திருமணம் செய்தால்தான் செல்லுபடி ஆகும் நீங்க சொல்லல. எப்படி ஆச்சு? அப்போ பதிவு திருமணம் ஏன் பண்ணாங்க? நீங்க இந்த பதிவு திருமணம் செய்யும் பொழுது டல்ஹவுசி பிரபு கொண்டு வந்த சட்டம், பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த வாரிசு உரிமை சட்டம்,
அதனால இவங்களுக்கு வந்துச்சு. நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னாக்க, இது பொதுவெளியில எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, கள்ளூசி கொண்டு வந்த வாரிசு உரிமை சட்டம், அதற்கு பிறகு வந்தது வெள்ளைக்காரனோட சட்டம். 50ல வந்து இந்தியாவோட அந்த சட்டம் வர வரைக்கும் அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் இங்க சட்டம் இந்தியாவுக்கான கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வர வரைக்கும் வெள்ளைக்காரனோட சட்டம் இருந்துச்சு. அதனால 49ல அவர் வந்து 54ல தான் அவர் பண்றாரு. இன்னொன்னு 55ல இந்து வாரிசு உரிமை சட்டம் வந்துச்சு. அதனாலதான் அவர் 54ல பதிவு திருமணம் பண்ணாரு. இதெல்லாம் இங்க செல்லுபடியாகும். அந்த சட்டம் எல்லாம் கிடையாது. நிரூபிச்சுட்டாங்க. ஒண்ணு, நீங்க மத்தவங்களுக்கு எல்லாம் சுயமரியாதை பண்ண மாதிரி நீங்களும் வெறும் சுயமரியாதை கல்யாணம் பண்ண வேண்டியதானே? பண்ணல, பதிவு திருமணம் பண்ணீங்க. சரி, பதிவு திருமணம் என்னன்னு பண்ணீங்க? நான் இவருக்கு கணவன், இவர் எனக்கு மனைவின்னு பண்ணீங்கல்ல. நீங்க தான் கணவன் மனைவி உறவு என்பது இங்க அடிமைத்தனத்தின் சின்னம். மிஸ்டர் மிஸ்ஸஸ் என்ற திருமண பந்தமே ஒழிய வேண்டும் அப்படின்லாம் சொன்னீங்கல்ல. நீங்க எது திருமணம்? அடுத்தவனுக்கு எல்லாம் சொத்து இல்லையா? அடுத்தவனுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டாமா சொத்தை? உங்களுக்கு மட்டும் தான் சொத்து இருந்துச்சா? நீங்க மட்டும் தான் கொடுக்கணுமா? அடுத்தவங்க சொத்து கொடுக்க வேண்டாமா? அப்ப அதையே நீங்க நிறுத்தி திருமணம் பண்ணாதீங்க. இருக்கு உங்களுக்கு இது பந்தமே கூடாது. திருமண உறவு என்பதே இங்க கேடானது. பெண் அடிமைத்தனம் எல்லாம் எதுக்கு பேசுனீங்க? அப்போ உங்க கூட நீங்களே உங்க தலைமையில எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க மத்தவங்களுக்கு? அப்ப என்ன சொல்ல வரீங்க? நீங்க ஒண்ணு இப்படி சொல்லுவீங்க, ஒண்ணு அப்படி சொல்லுவீங்க. மாத்தி மாத்தி உங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்க. இது பெண் உரிமை. சரி, பெண்களுக்கு இவர் என்ன பண்ணாரு? ஓட்டுரிமை. பெண்களுக்கான ஓட்டுரிமை 1920 மாண்டேக் கோடுக்கு அப்புறம், அந்த சீர்திருத்தத்துக்கு அப்புறம், அந்த சட்டத்துக்கு அப்புறம் அந்த ஆங்கிலோ இந்தியன் லேடிஸ் ஓட்டு போட்டாங்க. வரி கட்டுறவங்க, பணக்காரர்கள் வரி கட்டுறவங்க ஓட்டு போட்டாங்க. 1935க்கு அப்புறம் அதுலயுமே இன்னும் சில பேர் ரொம்ப வரி கட்டுற அந்த ஒரு கேட்டகரி மட்டும்தான் உள்ள வர முடியுது. வேற யாரும் வர முடியல. தேர்தல்ல நிக்கலாம், ஆனா ஓட்டு போட முடியும். 1953க்கு பிறகுதான் இங்க வந்து பெண்களுக்கு ஓட்டுரிமை தரப்பட்டது. அப்போ இவரு ஓட்டுரிமை வாங்கி தரல. பெண்களை இவரே படிக்க வைக்கல. ஒரு பெண் தன்னுடைய உரிமைப்படி இருக்கிறதுக்கு இவரே விடல. சரிங்க, தமிழக அரசு மானியம் கொடுத்து, மக்கள் வரி பணத்தில் மானியம் கொடுத்து எடுக்கப்பட்ட பெரியார் என்ற ஒரு திரைப்படம் பார்த்திருப்பீங்க. சத்யராஜ், குஷ்பு நடிச்சாங்க. அந்த திரைப்படம் பார்த்திருப்பீங்க. ஏன்னா நம்ம சொன்னோம்னா ஆதாரம் யார் கொடுத்தாங்க, இவர்கள் எல்லாம் ஆதாரம் இல்லாமல் பேசுகிறார்கள் சொல்லுவாங்க. அது வந்து ஆவணப்படமா எடுக்கப்பட்டது. மொத்தம் ஆதாரங்களோடு எடுக்கப்பட்டது. சத்யராஜ், குஷ்புவும் ஒரு வீட்டுல சாப்பிடுவாங்க. பின்னாடி மாட்டுக்கூட்டால உட்கார்ந்து அந்த கூட இருக்கிற ஒரு சாப்பாடு போடுவாரு. மணியம்மை கதாபாத்திரமாக நடித்த குஷ்பு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, எனக்கு வாந்தி வந்து சாப்பிட முடியல. நல்லா கவனிக்கணும் அந்த காட்சியை. சாப்பிட்ட கையால அந்த அம்மாவை அடிச்சுட்டு, உன் விருப்பம் எனக்கு முக்கியம் இல்ல, என்னை கூப்பிட்டு சோறு போடுறவங்க விருப்பம் தான் முக்கியம். இது பெண் உரிமையா? அந்த பொண்ணுக்கு பிடிக்கலாமா? நீ சாப்பிட வேணாம், எந்திரிச்சு போ, நான் சாப்பிட்டு வரேன்னு சொல்றதுதான் பெண் உரிமை. எதுக்கு பெண்களை அடிச்சீங்க? உன் பொண்டாட்டினா அடிப்பீங்களா? அப்ப இதான் பெண் உரிமையா? பெண்களை நீங்க பெண் உரிமை, பெண்ணோட விருப்பத்தின் படம். ஆனா அந்த பெண்ணுக்கு சாப்பிட முடியல, எனக்கு வாந்தி வருது, இந்த ஸ்மெல்லுன்னு சொல்றது கூட அடிப்படை உரிமை இல்லாத ஒரு பெரியாரிசம். சரி, நீங்க அவங்க எல்லாம் அப்ப செஞ்சுட்டாங்க, தெரியாம செஞ்சுட்டாங்க, எல்லாம் விட்டுருங்க. அதற்கு பிறகு இன்னைக்கு புக் ரிலீஸ் ஆயிருக்கு. நேத்து புக் ரிலீஸ் ஆயிருக்கு. அவரும் நானும், திருமதி துர்கா சாரணி அம்மையார் புத்தகம் 2ஆம் பாகம் வெளியிட்டு இருக்கிறார். அதுல ஒரு பக்கம் வருது, திருமணத்திற்கு பிறகு இவர் ஒரு பெரிய தலைவரை, திமுக தலைவரை பேர் சொல்லி சொல்லிவிட்டார், அவர் வந்துட்டு போனாரு. அதற்கு இப்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவங்கள அடிச்சிருக்காரு. ஏன்னா அவரை பேர் சொல்லி கூப்பிடுவியா நீ? தலைவர் அவர் பேரை சொல்லி, அவராது அவருடைய அப்படி சொல்லணும், அவரை அப்படி பேர் சொல்லி சொல்லக்கூடாது, பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி, நாவலர்னு சொல்லுங்க. நான் இதுவா சொல்றேன், நாவலர்னு சொல்லுங்க, நெடுஞ்செழியன்னு சொல்லக்கூடாது, எப்படி பேர் சொல்லி சொல்லுவேன் அப்படின்னு அடிச்சிருக்காரு. சரிங்க, பெண்ணுக்கு சுயமரியாதை இருக்கா இல்லையா? பெண்ணுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அவங்க விருப்பப்பட்டி வாழு, நீ வந்து தம் அடி, தண்ணி அடி, நீ வந்து ஆண்களை போல் உடை உடுத்து, முடி வெட்டிக்கோன்னா சொன்னீங்கல்ல. அவங்க தெரியாம சொன்ன வார்த்தை. சிறு வயது, அவங்களுக்கு தெரியாத அரசியல்லாம் பழக்கம் இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து அவங்க வந்தவங்க. தெரியாம சொன்னதுக்கு அடிச்சிருவீங்களா? அவங்க கொடுத்திருக்கிற அந்த பேஜை படிச்சு பாருங்க. இந்த புக்ல அடிச்ச அடியில அந்த அம்மாவுக்கு பொறிகளையும் போயிருக்கு. அப்ப நீங்க பேசுறீங்களா பெண் உரிமையை பத்தி? பெரியாரிஸ்டெல்லாம் நீங்க யாருக்கு உரிமை கொடுத்து வச்சீங்க? சத்தியவாணி முத்து அவர்களை, எப்பேற்பட்ட தலைவர் அவர், எந்த பின்னணியிலிருந்து வந்தவர், அவரை திமுகவினர் எவ்வளவு வசைபாடினார்கள், இந்திரா காந்தி அம்மையாரை எவ்வளவு வசைபாடினார்கள், இதெல்லாம் பெண் உரிமையில வருதா? சரிங்க, இதெல்லாம் தான் அவர் பண்ணல. அப்படியே பெண்களுக்கு ஒண்ணு, இதெல்லாம் வந்து பெண்களுக்கு இப்படி அப்படின்னா இவங்க என்ன ஒண்ணுனா இது அத்தனைக்கும் பதில் சொல்ல முடியாது. எதுக்குமே பதில் சொல்ல முடியாது அவங்களால. அவர் எதுவும் செய்யல. கல்வி அவர் தான் கல்வி கொடுத்தார், படிக்க வைத்தார். என்ன படிக்க வச்சாரு? எங்க என்ன பண்ணார்? எந்த இடத்துல அவரு என் கூட வா, இலவசமா படிக்க வச்சிருக்கேன், உன்னை இந்த பெண்ணை படிக்க வச்சிருக்கேன், ஒரே ஒரு ஆளை காட்டுங்க, படிக்க வச்ச ஒரு ஆளை காட்டுங்க, இவரால் படித்தவர்னு காட்டுங்க. சத்தியமூர்த்தி அவர்களால் கண்டெடுக்கப்பட்டவர் திரு காமராஜர். ஏழை மாணவர்களுக்கு படிக்கணும்னா சாப்பாடு போடணும், சாப்பாடு போட்டா படிக்க வருவாங்க,
இல்லைன்னா பள்ளிக்கூடத்துக்கு வர்றது இல்லைன்னு பார்த்து அவர் செய்தார். அவரை எவ்வளவு ஏளனம் பேசியது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரஷ்யாவுக்கு எருமை தோல் அனுப்புவாங்க, இப்ப எருமையே போயிருக்குன்ற மாதிரி அந்த அளவெல்லாம் பயங்கரமா மிஞ்சி கிண்டல் பண்ணாங்க. அப்ப இவர்கள் யாருக்குமே மரியாதை கொடுக்கவில்லை. அப்ப இவர் என்ன பண்ணாங்க? நான் என்ன கேக்குறேன்னா, 1920 நீதி கட்சி ஆட்சி வந்த பிறகு இவர்கள் என்ன ஏன்னா ஈவேரா மொத்தம் ஆதரவு காங்கிரஸ்ல இருந்தாலும் நீதி கட்சிக்கும் ஆதரவு அப்படின்னு சொல்லிதான் இவங்க சொல்ற கதையில சொல்றேன். நமக்கு அது உடன்பாடே இல்லை. இவங்க சொல்ற கதைக்காக சொல்றேன். 1939 வரைக்கும் ஆலய நுழைவு போராட்டம் நடந்துச்சு. ஆலய நுழைவு சட்டம் திரு ராஜாஜி அவர்கள் தலைமையில் இருக்கும்போது இங்க நடந்தது. சென்னை ராஜதானி இவங்க ஒண்ணு சொல்லலாம், அப்போ பிரிட்டிஷ் ஆட்சி தானே, இவர் எப்படிங்க கொண்டு வர முடியும்? அப்ப நீதி கட்சி கொண்டு வந்தது நீங்க எதை உருட்டுறீங்க? நீதி கட்சி எப்படி கொண்டு வர முடியும்? அப்ப வெள்ளக்கார ஆட்சி தானே. நீதி கட்சி செய்ததுன்னு நீங்க சொல்லும் பொழுது ராஜாஜி ஆட்சியில் நடந்ததுன்னு சொல்ல முடியாதா? எது கேட்டாலும் நாங்க நீதி கட்சியில செஞ்சோம்னு சொன்னீங்க. அப்ப வெள்ளக்காரன் பீரியட் தானே. அப்ப எப்படி உங்களால செஞ்சிருக்க முடியும்? அப்ப நீங்க செய்யலாம், ராஜாஜி செய்ய முடியாதா? சரி, அதாவது டிஸ்கிரிமினேஷன், இந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் குற்றம் அப்படின்னு திரு ராஜாஜி அவர்களுடைய ஆட்சியில தான் சட்டம் கொண்டு வரப்பட்டது. அது வரைக்கும் நீங்க ஜாதி இழிவுபடுத்தி பேசலாங்கிறது குற்றம்ங்கிறது சட்டங்கள். ஏன் நீதி கட்சி கொண்டு வரல? நீதி கட்சியை கொண்டு வரல அது வரைக்கும். அப்ப எதுவுமே செய்யலையே. சரி, நம்ம திருமதி முத்துலட்சுமி அம்மாள் ரெட்டி நம்ம சொல்லுவாங்க, முத்துலட்சுமி அம்மாள் டாக்டர், அவங்களுடைய வரலாறு பார்ப்போமே. இவங்க என்ன சொன்னாங்கன்ட்டு, அந்த அம்மா 1912 டாக்டர் முடிச்சிட்டாங்க. நீதி கட்சி எல்லாம் வரதுக்கு முன்னாடி டாக்டருக்கு படிச்சு முடிச்சிட்டாங்க. லண்டன்ல போய் பேசியிருக்காங்க. நீதி கட்சி எல்லாம் அவங்க அங்க போய் பேசுறாங்க. இதெல்லாம் கிடையாது, அவங்க அங்க போயிட்டாங்க. உச்சபட்சமா லண்டன்ல போய் மாநாட்டில் பேசுற அளவு வளர்ந்தவர் ஒரு மருத்துவர். என்ன கேக்குறேன்னா, ஜாதி ஒழித்த ஈவேரா, ஜாதி ஒழிப்பு போராளி ஈவேரா, பெரியாரிஸ்ட், எதுக்கு அந்த அம்மாவுக்கு இன்னி வரைக்கும் முத்துலட்சுமி ரெட்டின்னு பட்டம் கொடுத்தீங்க? அந்த அம்மாவுக்கு எதுக்கு முத்துலட்சுமி ரெட்டின்னு நீங்க பட்டம் கொடுக்குறீங்க? டாக்டர் முத்துலட்சுமி தானே கூப்பிடணும். நீங்க எதுக்கு அந்த அம்மாவுக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டின்னு பட்டம் கொடுத்தீங்க? அவங்க அப்பா யாரு, அவங்க அம்மா யாரு, அவங்களுடைய குடும்ப பின்னணி உங்களால பேச கூடாதுங்கிறதுக்காக தானே ரெட்டின்னு போட்டு மறைச்சீங்க. அவங்க குடும்ப பின்னணி தெரிஞ்சுட்டா, ஓஹோ புரட்சியாளர்கள் இங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தானே நீங்க மறைச்சீங்க. எதுக்கு அந்த அம்மாவுக்கு மட்டும் ரெட்டின்னு போட்டீங்க? தைரியம் இருக்கா? வாங்க. அந்த அம்மா தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தார். அதை சத்தியமூர்த்தி எழுத்தார். அப்போது சத்தியமூர்த்தியை பார்த்து அவங்க காட்டமா பேசினாங்கலாம் இவங்க உருட்டுறாங்க இல்லையா? திருமதி மருத்துவர் முத்துலட்சுமியோட வாழ்க்கை வரலாறு புத்தகத்துல சத்தியமூர்த்தி அவர்களிடம் அந்த மாதிரி பேசின ஒரு வரி கூட கிடையாது. தேவதாஸ் சட்டத்தை சத்தியமூர்த்தி எதிர்த்தார். அப்ப உங்க வீட்டு பெண்களை வேணா அதுல அனுப்புங்கன்னு சொன்னாங்க அப்படின்னாங்கல்ல. திருமதி முத்துலட்சுமி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்துல ஒரு இடத்துலயாச்சும் இவங்க காட்டட்டும் சத்தியமூர்த்தி அவர்களோடு வாக்குவாதம் நடந்த நிகழ்வு கிடையவே கிடையாது. அந்த மாதிரி நடக்கவே இல்லை. இவங்க அவர் அந்த மாதிரி பேசினாரு, இவங்க பேசிட்டாங்கன்னு பரபரப்புக்கு உண்டாக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி நடக்கவே இல்லை. சரி, இவங்க சொல்லக்கூடிய நீதி கட்சி, திராவிடர் கழகத்தின் முன்னோடியான நீதி கட்சி, அந்த அம்மா தெளிவா ஒரு கடிதம் எழுதுறாங்க. எப்போ 1930 27 அந்த பில்ல கொண்டு வராங்க. சென்னை சட்டசபையில அதை கொண்டு வராங்க. பாஸ் ஆகல பெயில். அங்க அவங்களால கொண்டு வர முடியல, சட்டமாக்க முடியவில்லை. ஏன்னா நீதி கட்சியில் உள்ள பெரும்பாலானவர்கள் அதை ஆதரிக்கிறாங்க. இவங்க என்ன சொன்னாங்க? சத்தியமூர்த்தி பிராமணர் எதிர்த்து விட்டாருன்னாங்க. நீதி கட்சியில இருந்தவங்க எல்லாம் ஏன் எதிர்த்தாங்க? நீதி கட்சியில இருந்த அத்தனை பேரும் எதிர்த்தாங்க. அதுக்கு இவங்க பதில் சொல்லணும், சொல்ல மாட்டாங்க. சரி, நீதி கட்சியில் உள்ளவர்கள் ஆதரிக்கவில்லை, காங்கிரஸ் கட்சி மட்டும் அன்று அங்கே இருந்திருந்தால் நான் அதை சட்டமாக்கி இருப்பேன். ஆனா அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, கடிதம் இருக்கு. காங்கிரஸ் கட்சி அன்று அங்க இல்ல. ஏன்னா ஸ்வராஜ்ய கட்சியும் இவங்களும் தான் இருந்தாங்க. காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு நிக்கல, அந்த எலெக்ஷன்ல வரல. காங்கிரஸ் கட்சி மட்டும் இருந்திருந்தால் இதை சட்டமாக்கி இருப்பேன்னு அவங்க சொல்றாங்க. சரி, ஈவேராவின் கூற்றுப்படி காங்கிரஸ் கட்சியில் இருந்தது மொத்தம் பார்ப்பனர்கள். அந்த மாதிரி எப்படி இப்ப அவங்க இருந்திருந்தா நான் பாஸ் பண்ணிருப்பேன், நீதி கட்சி இருந்ததுனாலதான் நான் என்னால முடியலன்றாங்கல்ல. அப்ப யார் அதை எதிர்த்தது, யார் ஆதரித்தது? ஆதரித்தது யார்? இவர்கள் என்ன கதை ஊட்டிக்கிட்டு இருக்காங்க இங்க? சத்தியமூர்த்தி தடுக்க பார்த்தாரு, காங்கிரஸ் கட்சி இருந்தா நான் பண்ணிருப்பேன்டாங்க அந்த அம்மா. இவருடைய கூற்றின்படி காங்கிரஸ் கட்சி என்பது பார்ப்பனர்கள் கட்சி. அவங்க எழுதின கடிதம் இருக்கு, ஈவேராவுக்கு அவர்கள் எழுதிய கடிதம் இருக்கிறது. இவரே சொல்றார், நீதி கட்சியில் உள்ளவர்கள் எல்லாம் ஆதரிக்காம விட்டுட்டாங்க, தவறு பண்ணிட்டாங்க, இவரே பேசுறாரு. அப்போ அதை தடை செய்தது யார், தடுத்தது யார், வரவிடாமல் இருந்தது யார்? சொல்லுவாங்களா? பொதுவெளியில பேசுவாங்களா? அப்போ நீங்க தேவதாஸ் சட்டம் பண்ணலங்க, எதையுமே பண்ணாம ஆலை நுழைவு சட்டம் பண்ணல, தீண்டாமை என்பது குற்றம்ங்கிறத நீங்க தடுக்கலாம். அப்ப எதைதான் நீங்க பண்ணீங்க? என்ன பண்ணீங்க நீங்க? ராஜாஜி அவர்கள் 6000 கல்விக்கூடத்தை மூடினார் அப்படின்னு போய் சொன்னாங்க. ஆந்திரால அவரு சுமார் 2500 கல்விக்கூடங்களை மெர்ஜ் பண்ணாரு.
ரொம்ப குறைவாக மாணவர்கள் உள்ள கல்விக்கூடங்களை ஸ்கூல் எல்லாம் மெர்ஜ் பண்ணாரு. இங்க 2 அங்க 2 இருந்ததுன்னா சேர்த்து ஒரே ஸ்கூல் ஆக்குனாரு. அப்படிதான் பண்ணாரு. இவங்க என்ன பண்ணாங்க, உடனே தமிழ்நாட்டில் 6000 பள்ளிகளை மூடிவிடும் ஆபத்து உள்ளதுன்னு சொல்லிட்டு 2 வருஷம் கழிச்சு அவர் மூடிட்டார். இந்த கதையில சொல்லுவாங்க இல்லையா, அவன் துரத்திட்டு வந்தான், அதுக்கப்புறம் கையை பிடிச்ச கடத்திட்டு போயிட்டான்லாம் கதை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 6000 பள்ளிகளை மூடி விட்டாருன்னு. இவங்க எத்தனை காலேஜ் இவங்க என்ன பண்ணாங்க, திறந்தாங்க. சரி, 1916ல இங்க கிட்டத்தட்ட 12 லட்சம் ஏக்கர் நிலம் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, பஞ்சமி நிலம். சரியா? அதுக்கப்புறம் இப்ப எங்க போச்சு? 10 லட்சம் ஏக்கரை காணுங்க. தமிழ்நாட்டுல 10 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலத்தை காணும். யார் ஆட்சி? நீதி கட்சி ஆட்சி. அதுக்கப்புறம் இடையில கொஞ்ச நாள் காங்கிரஸ் ஆட்சி. அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமா திராவிட ஆட்சி. எங்க போச்சு? ஏன் நீங்க யார் காப்பாத்தல? பஞ்சமி நிலத்தையும் காப்பாத்தல, அவர்களுக்கும் ஒண்ணும் செய்யல. நீங்க சரி 1920ல நீதி கட்சி என்ன கேட்டாங்க? வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், ஜாதி வாரியா ஒதுக்கீடு விடுன்னு கேட்டீங்க. நீங்க ஜாதி ஒழிப்பெல்லாம் கேட்கல, ஜாதி வாரி ஒதுக்கீடு கேட்டீங்க. சரி, ஜாதி வாரி ஒதுக்கீடு கேட்டீங்க இல்லையா? இப்போ இந்த சமூகத்துக்கு இத்தனை தொகுதி, இந்த சமூகத்துக்கு இத்தனை தொகுதின்னு கேக்குறீங்க. சரியா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இவங்களுடைய இதுபடி ஒரு உதாரணத்துக்கு, பிராமணருக்கு 2, வெள்ளாளருக்கு 2, நீங்க செட்டியாருக்கு 2, நாடாருக்கு 2 எல்லாம் கேக்குறீங்க இல்லையா? நீங்க ஜாதி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இப்படிதானே கேட்டிருக்கணும். நீங்க என்ன கேட்டீங்க? அது கூடிய வியாபாரி, இவருக்கு இது வியாபாரிகளுக்கு, ஜமீன்தாருக்கு இந்த கோட்டா எல்லாம் யார் வருவாங்க? அப்புறம் நீங்க அதுல யாரெல்லாம் உள்ள கொண்டு வந்து பாத்தீங்க? நீங்க கோட்டா சிஸ்டம்ல யாரெல்லாம் நீங்க புகுத்துனீங்க? சரி, ஜமீன்தார் ஒழிப்பு போராட்டம்னு ஒண்ணு நடத்தினாருங்க ஈவேரா. ஜமீன்தார் ஒழிப்பு போராட்டம், அந்த இதுவே கூடாதுன்னாருங்க. அவரே என்ன சொல்றாரு இன்னொரு இடத்துல, ஜமீன்தார்கள் இவங்க அந்த பட்டத்தெல்லாம் எடுக்க பாக்குறாங்க, காங்கிரஸ் எடுக்க கூடாது, அவர்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கணும்னு இவரே இன்னொரு தடவை எழுதுறாரு. அப்போ இவரு இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு கல்லு நான் வீட்டுல இருந்த தென்னை மரத்தெல்லாம் வெட்டினாரு. கள்ளுக்கடை மறியல் பெரியார் ஈவேரா அவர்கள் எத்தனை முறை போராடி இதுக்காக மக்கள் கூட நின்றுருக்காருங்கிறது மிகப்பெரிய வரலாற்று உண்மை சார். அதெல்லாம் மறைக்க முடியுமா? கண்டிப்பா, அதான் சொல்ல வந்தேன். 2 விஷயம் இருக்கு. ஏன்னா கள்ளுக்கடை நீங்க கேட்ட வைக்கமோ 2 விஷயத்தோட சொல்லும். கள்ளுக்கடை மறியல் இவர் இவருடைய மனைவியும் சகோதரியும் முன்னின்று நடத்தினார்கள். சரி, இவர் தான் கள்ளு கூடாதுன்னு தென்னை மரத்தெல்லாம், தன்னுடைய தோப்புல இருந்த மரத்தெல்லாம் வெட்டினார். நான் என்ன கேக்குறேன், 2 ஆளு தோட்டத்துல வேலை காவலுக்கு போட்டு உள்ள ஏறி யாரும் வெட்டக்கூடாது, ஏன்னா முடிஞ்சிச்சு. 500 மரத்தை யாராவது வெட்டுவாங்களா? தென்னை மரத்தை 500 மரத்தை நான் வெட்டிட்டு கல்லுக்கு மரம், தென்னை மரம் எவ்வளவு உபயோகம், அதுல கல்லு மட்டும்தான் வருதா? தேங்காய் அதுல கிடைக்கும், மட்டை கிடைக்கும், தென்னையில எல்லாமே உபயோகமானதுங்க. தென்னையில எல்லாமே உபயோகம். நீங்க மரத்தை வெட்டிட்டு கல்லு 2 ஆளை வேலைக்கு போட்டு காவலுக்கு நிறுத்திருந்தா யாருக்கு உபயோகம்? சரி, நீங்க தான் தமிழர்கள் மொத்த பேருக்கும் தலைவராயிட்டு, எப்பா என் தோட்டத்துல யாரும் கல்ல இறக்கூடாதுப்பா, ஒரு வாரத்தை சொன்னா உங்களை மீறி யாரும் இறக்க மாட்டாங்களே, எதுக்கு வெட்டினீங்க? சரி, எதுக்கு சார் வெட்டினாரு? அன்னைக்கு அவருக்கு தோணி இருக்கு, வெட்டி விட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, நான் பண்ணது தப்பு, கல்லுக்கு எதிராக போராட்டம் பண்ணது தப்புன்னு அவரே ஒரு 30 வருஷம் கழிச்சு எழுதுறாரு. கல்லு தவறு கிடையாது, சினிமாவை விட கேடா கல்லு, போதை சாராயம் அதை விட கல்லா, மதுதான் முக்கியம். மது என்னன்னா சோம்பேறித்தனத்துக்கு முக்கியமா இருக்கிறது மது ஒழிப்பு, அதை ஒழிக்காதீங்கன்னு. சோம்பேறித்தனம் வளர்ந்ததுக்கு காரணமே மது ஒழிப்பு தான். மதுவை ஒழிச்சது தப்பு, சினிமாவோட கேடானது இல்ல மதுன்னாரு. அவரே தான் கல்லுக்கு எதிராக மரத்தை வெட்டினாரு. அப்புறம் அவரே இதையும் பேசுறாரு. சரி, நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, வைக்கம்ல அவர் தான் போராடினாரு, அந்த மாதிரி ஒரு போராட்டம் யார் பண்ணுவான்னு. தமிழ்நாட்டுல வைக்கம் மாதிரி ஒரே ஒரு போராட்டம் அவர் பண்ணாரு. வைக்கம் போராட்டம், தாழ்த்தப்பட்டவர்கள் கோயிலுக்குள் செல்லக்கூடாதுங்கிறது. தமிழ்நாட்டுல ஒரே ஒரு போராட்டம் அவர் பண்ணாரு. சொல்லுங்க பாப்போம். தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல ஒரு போராட்டம் பண்ணார், உள்ள அனுமதி வாங்கினார், சொல்லுங்க. உடனே தடுத்தது யார், உள்ள விடாம செஞ்சது யார் அப்படின்னா இவங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்க. நான் அதுக்கு வரேன் சார். ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாட்டுல போராட்டம் பண்ணாதான் நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? எங்கேயோ ஒரு இடத்துல போராட்டம் பண்ணி தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நின்னார்ல சார், அதுதானே சார் நீங்க பாக்கணும். அப்போ நாங்க என்ன சொல்றோம், கேரள தந்தைன்னு சொல்லுங்க, கேரள தந்தைன்னு சொல்லுங்க, தமிழர் தந்தைன்னு சொல்லாதீங்க. கேரள தந்தைன்னு சொல்லிட்டு போங்க. எதுக்கு தமிழர் தந்தை? நீங்க தானே தமிழர் தந்தைன்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டுல பண்ணாதாங்க தமிழர் தந்தை, நீங்க கேரளால பண்ணா கேரள தந்தைன்னு வச்சுக்கீங்க. எதுக்கு எங்க ஊர்ல சொல்றீங்க? அப்போ கேரளத்துல வைக்கத்துல போராட்டம் நாராயணகுரு தலைமை ஏற்று நடத்துறாரு. அங்க எல்லாருமே நிறைய பேர், அங்க இருந்த சமுதாய தலைவர்கள் நிறைய பேர் இறங்கி வேலை செய்யறாங்க. அந்த அந்த பர்டிகுலர் ஏரியால அந்த கோவில் தெருவுல அவங்க நடக்கக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை. நான் என்ன கேட்கறேன்னா, கேரளா ஒட்டுமொத்தமாக அந்த பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க கேரளா மொத்தத்துக்கு தானே போராடி இருக்கணும். வைக்கம்ல மட்டும் போராடினீங்கன்னா அந்த பிரச்சனை வைக்கம்ல மட்டும்தான் இருந்ததுன்னா, மற்ற இடங்கள்ல இல்ல. அப்ப நீங்க கேரளா ஒட்டுமொத்தமா போராடல, வைக்கம்ல அந்த பிரச்சனை இருந்திருக்கு, அந்த ஊர்ல மட்டும்.
அந்த மகாராணி அந்த மகாராஜாவுக்கு கீழே இருந்த சமஸ்தானத்துல அந்த ஒரு இடத்துல பிரச்சனை. நாம என்ன கேக்குறோம்னா, இந்த ஒயின் ஷாப்பை மூடுங்க அப்படின்னா, இது ஸ்கூல் பக்கத்துல இருக்குன்னா அந்த ஒயின் ஷாப்ல தான் பிரச்சனை. அங்க ஸ்கூல் பக்கத்துல இருக்குன்னு தமிழ்நாடு மொத்தம் இருக்கிற ஒயின் ஷாப் எடுத்து போராட்டம் பண்ணுவாங்க. அந்த ஸ்கூல் அந்த ஒயின் ஷாப் வாசல்ல பண்ணுவாங்க, மதுக்கடை வாசல். இப்போ வைக்கம்ல நீங்க போய் போராடினீங்கன்னா வைக்கம்ல தான் அது இருந்திருக்கு, மத்த ஊர்ல இல்ல. சரிங்க, அன்னைக்கு நாராயணகுரு அவர்களும் அங்க இருந்த அத்தனை சமுதாய வைக்கம் போராட்டம் வந்து ஒரு சிறு பெரிய நெருப்புக்கு சிறு துளி, ஒரு சின்ன சாம்பிள் தானே சார், தீக்குச்சி மாதிரி. மத்த ஊர்ல ஏன் பண்ணல? நான் என்ன கேக்குறேன்னா, அப்ப மத்த ஊர்ல இல்ல, அந்த ஒரு ஊர்ல இருந்திருக்கு, நீங்க போயிருக்கீங்க. மத்த ஊர்லயே நீங்க அந்த மாதிரி சின்ன சின்ன போராட்டம் பண்ணீங்களா? பண்ணல. சரி, நான் சொல்ல வரேன் கேளுங்க. இந்த வைக்கம்ல அங்க இருந்த சமுதாய தலைவர்கள் எல்லாம் போராடிட்டாங்க, கைது பண்றாங்க, ஒருத்தரையா கைது பண்றாங்க. காந்திஜி என்ன சொல்றாரு? எல்லாரும் கலந்துக்குங்க, காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் கலந்துக்குங்கன்னு சொல்றாரு. அப்ப காங்கிரஸ் தலைவர்கள், அங்க இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே போய் கலந்துக்கிறாங்க. அப்ப காந்திஜி என்ன சொல்றாரு? மாற்று மத சகோதரர்கள் போகாதீங்க, அது வந்து மத பிரச்சனையா இவங்க மாற்றி விட்டுருவாங்க, அங்க இருக்க அங்க ஆட்சியாளர் வேண்டாம், உள்ளவர்கள் மட்டும் போங்க அப்படின்னு சொல்லும் போது தமிழ்நாட்டுல இருந்து இவர் போறாரு. தமிழ்நாட்டுல இங்க இருந்து இவர் காங்கிரஸ் கட்சியில் இவர் பொறுப்பாளர் என்பதால் இவர் செல்கிறார். நான் போறேன்னு. சரி, ஒரே ஒரு பக்கத்துல திரு கருணானந்தம் அவர்களோட புக்கை நான் தரேன், ஒரு பக்கத்துல முடிச்சுட்டார் வைக்கம் போராட்டம். நீங்க வந்து 100 வருஷமா பேசுறீங்க, ஒரே ஒரு பக்கம் தான் அவர் போட்டிருக்காரு. அதாவது இவர் போறாரு, ஊர்ல இறங்குறாரு, அந்த வைக்கம்ல இருந்த அந்த மகாராஜ ஃபேமிலி உங்களுக்கு ஈரோட்ல பழக்கம், இவர் வெள்ளக்காரங்களுள்ள நல்ல பழக்கத்துல இருக்காரு, மத்தவங்க தான் பழகக்கூடாது, இவர் பழகலாம், இவர் நல்ல பழக்கத்துல இருக்காரு. போறாரு, கதை இவ்வளவுதான். கூப்பிட்டாங்க, எங்க வீட்டுல வந்தாங்கன்னு, இல்ல நான் வந்து போராட்டத்துக்கு வந்திருக்கேன்னு போனாரு, கைது பண்ணிட்டாங்க. 1 மாசம் ஜெயிலு. வெளில வராரு, திரும்பி 1 மாசம் வெளில வராரு, திரும்பி போறாரு, தடை பண்றாங்க, கைது பண்றாங்க, போறாரு, அடுத்து வராரு. 1 மாசம் கழிச்சு வெளில வரும்போது வைக்கம் போராட்டம் வெற்றி. 2 தடவை ஜெயிலுக்கு போயிருக்காருங்க. வைக்கம் போராட்டம் வெற்றிங்க. இவரோட பங்களிப்பு என்ன? போனாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. அன்னைக்கு செக்கெடுக்கெல்லாம் இவர் போல, வஉசி மாதிரி செக்கெடுக்கெல்லாம் போல, போனாரு, ஜெயில அரெஸ்ட் பண்ண. என்ன சொல்றேன், அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நீங்க போனீங்க ஜெயிலுக்கு, இவரால் தான் அது நடந்ததுன்னு சொல்லாதீங்க, இவர் தான் அதற்கு தந்தை வைக்கம் வீரர்னு சொல்லாதீங்க. அதுல பல ஆயிரம் பேர் போராடி இருக்கிறாங்க, கிரெடிட்டை நீங்க ஏன் எடுத்துக்கிறீங்க? அதுல போராடின அத்தனை பேரும் நாராயணகுரு. இப்போ இவங்க சொல்லுவாங்க வைக்கம்ல வந்து உடனே பாத்தீங்களா சிலை வச்சிருக்காங்க அந்த அரசு, அங்க வைக்கம்ல பெரியாரின் சிலை உள்ளது, அந்த பெரியாரோட சிலையை பராமரிக்கிறது தமிழக அரசு.